Hi guys, இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட 5th அண்ட் கடைசி பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்னு என்னென்னு பார்ப்போம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம். அது இல்லாமல் மொத்தம் லெசன்லேருந்தும் கொஞ்சம் JEE மெயின்ஸ் ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்னால் என்ன? இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம். இந்த டேர்மை யூஸ் பண்ணி மல்டிபிள் டேட்டாஸ் வந்து கம்பேர் பண்ணலாம். எப்படி கம்பேர் பண்ணலான்னா, இந்த டேட்டா வந்து இந்த டேட்டா கூட கம்பேர் பண்ணுறப்போ அது அதிகமாக வேரி ஆகுதா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னென்னா, சிவின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ சிக்மான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், எக்ஸ் பாருங்கிறது வந்து மீன் அண்ட் இன்ட்டு 100% நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா சிவிக்கு வந்து யூனிட்டே கிடையாது, ஏன்னா அது வந்து ஒரு ரேஷியோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் மீன். ஸோ யூனிட் இல்லாமல் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். இப்போது இந்த சம்ஸில் எப்படி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், coefficient of two variances are 60 and 70 and their standard deviations are 21 and 16. Find their arithmetic mean. Okay, இப்போ கொஷினில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க, என்ன கேட்குறாங்கன்னா மீன் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்னது? சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இப்போது நம்மளுக்கு தெரிய வேண்டியது எக்ஸ் பார் தான், அதனால் நம்ம ஃபார்முலா இப்படி எழுதலாம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை சிவி இன்ட்டு 100%. ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? CV1 இஸ் ஈக்குவல் டு 60, CV2 இஸ் ஈக்குவல் டு 70, அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு 21, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு 16. ஓகே, இப்போது நம்ம மீன் 1 கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு மீன் 1ங்கிறது சிக்மா 1 விச் இஸ் 21 பை CV1 வந்து 60. ஸோ நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணி இன்ட்டு 100, இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் பவர் 2 மீன் இன் செகண்ட் கேஸ், இதுக்கு வந்து சிக்மா 2ங்கிறது வந்து 16 பை CV2 வந்து 70 இன்ட்டு 100. இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 22.8. ஓகே, ஸோ இது வந்து மீன் இன் செகண்ட் கேஸ், மீன் இன் ஃபர்ஸ்ட் கேஸ். அவ்வளோதான், அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், ஃபைண்ட் விச் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். எது ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ முதல் கிவன் டேட்டா இங்கே இருக்குது. இது வந்து மீன் 1 வச்சுக்கலாம். எக்ஸ் பவர் 1 இஸ் ஈக்குவல் டு 162.6. வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேரியன்ஸுங்கிறது வந்து சிக்மா ஸ்கொயர் 127.69 அண்ட் மீன் சிக்மா ஸ்கொயர் 1. ஓகே, தென் எக்ஸ் பவர் 2 52.36 கொடுத்துருக்காங்க. சிக்மா 2 ஸ்கொயர் 23.1361 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம CV1 கண்டுபிடிக்கலாம். CV1 is equal to sigma 1 by x bar 1 into 100. Sigma 1 is root over of 127.69 by 162.6 into 100. CV1 நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 6.94. ஓகே, அடுத்து CV2 is equal to sigma 2 by x bar 2 into 100 is equal to root over of 23.1361 by 52.36 into 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா CV2ஓட வேல்யூ 9.18 கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரெண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸும் கிடச்சிருச்சு, ரெண்டு கேஸுக்குமே கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்னால் அது அதிகமாக வேரி ஆச்சுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அதிகமாக இருக்கும்.
இப்போ இவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா வேரி ஆகக்கூடாது. ஓகே, ஸோ CV1 கம்பேர் பண்ணுறப்போ CV1 அண்ட் CV2 இது ரெண்டில் எது அதிகமாக இருக்குது? CV2 அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அதிகமாக வேரி ஆகுது. ஓகே, அப்போ CV1 தான் மோர் கன்சிஸ்டன்ட்னு அர்த்தம். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா ஃபைன் விச் இஸ் மோர் கன்சிஸ்டன்ட்னா CV1, அதாவது ஹைட், இந்த டேட்டா வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது வெயிட்டை விட. ஓகே, இப்போ நம்ம ஒரு JEE Mains கொஷின் பார்ப்போம். Let n be an odd natural number such that the variance of 1, 2, 3, 4 so on up to n is 14. Then n is equal to, அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா n நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த n நேச்சுரல் நம்பர்ஸோட வேரியன்ஸும் கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வேரியன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஆப்வியஸாக. ஸோ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் விச் இஸ் இந்த அப்சர்வேஷனோட ஸ்கொயர்ஸை நீங்கள் முதல் ஆட் பண்ணணும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் plus 3 square plus so on up to n square by total number of observations n minus mean square. மீன்ங்கிறது வந்து இந்த sum of observation by number of observation. So 1 plus 2 plus 3 plus so on up to n by n whole square. ஏன்னா ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். சிக்மா ஸ்கொயருக்கு பதிலாக அவங்க சிக்மா ஸ்கொயர் பதிலாக அவங்க 14 கொடுத்துருக்காங்க. ஸோ 14 எழுதிக்கலாம். 14 இஸ் ஈக்குவல் டு, இந்த நியூமரேட்டர் நல்லா பார்த்தீங்கன்னா இது வேறு எதுவும் இல்லை, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். இதோட ஃபார்முலா என்னென்னா n இன்ட்டு n ப்ளஸ் n ப்ளஸ் 1 டு 2n ப்ளஸ் 1 பை 6, அப்புறம் இன்னொரு ஒரு n இருக்குது, அதனால n. ஓகே, தென் இந்த இது பார்க்குறப்போ இந்த செகண்ட் டேர்மில் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா இது சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். அதை நம்ம எப்படி எழுதுனா n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. இங்கே இன்னொரு n இருக்கிறதுனால நம்ம n எழுதுகிறோம் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணணும். 14 இஸ் ஈக்குவல் டு, இப்போது இங்கே ஒரு n ப்ளஸ் 1 இருக்குது, அதே மாதிரி இங்கே உள்ள இன்னொரு ஒரு n ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ முதல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். n இன்ட்டு n ப்ளஸ் 1 to 2n plus 1 by 6n இருக்கு, minus n square n plus 1 whole square by 4n square இருக்கு. ஸோ n square இங்கே கேன்சல் ஆகிடுது, இங்கே n கேன்சல் ஆகிடுது. இப்போது n plus 1 இங்கேயும் ஒரு n plus 1 ரெண்டையும் காமன் எடுத்துக்கலாம். காமன் எடுத்துட்டா 14 is equal to n plus 1. அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷனுக்கு நம்ம எல்சிஎம், இந்த 6 and 4க்கு எல்சிஎம் வந்து 12. ஸோ நம்ம வெளியே 12 காமனாக எடுத்துக்கலாம். பை 12 உள்ளே வந்து இது இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 times of 2n plus 1 மைனஸ் இந்த டேர்மை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 times of ரிமைனிங் n plus 1 மட்டும் இருக்குது. ஸோ இதை அடுத்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா 14 is equal to n plus 1 by 12 into 4n plus 2 minus 3n minus 3 இப்படி இருக்கும். ஓகே, ஸோ 14 into 12 நான் அந்த 12 அந்த பக்கம் அனுப்பிச்சிடுறேன். is equal to n plus 1 into உள்ளே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா n minus 1 கிடைக்கும். ஓகே, ஸோ 14 into 12 வந்து 168 கிடைக்கும். 168 n plus 1 into n minus 1னா n square minus 1 நம்ம எழுதலாம். இதை இந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். n square is equal to 169. ஸோ n is equal to plus or minus 13 கிடைக்குது. ஸோ ரெண்டு வேல்யூஸ் ஆஃப் n கிடைச்சிருக்கு. இவங்க n ஆட் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ n is equal to 13ங்கிற வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த JEE Mains கொஷின் பார்ப்போம். Consider the statistics of two sets of observations as follows. If the variance of the combined set of these two observations is 17/9, then the value of n is equal to. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா
ரெண்டு டிஃப்ரெண்ட் டேட்டா செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த அப்சர்வேஷன் 1, இன்னொன்று வந்து அப்சர்வேஷன் 2. ஸோ இந்த அப்சர்வேஷன் 1ல் எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. சைஸுங்கிறது வந்து எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, மீன் கொடுத்துருக்காங்க, வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்சர்வேஷன் 2ல் வந்து சைஸ் மட்டும் கொடுக்கல, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அந்த என்னோட வேல்யூ மட்டும் கொடுக்கல. ஆனால் என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ரெண்டு அப்சர்வேஷன் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேரியன்ஸோட வேல்யூ வந்து 17/9 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இண்டிவிஜுவலாக மீன் அண்ட் வேரியன்ஸ் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷனுக்கும் ரெண்டு தனித்தனி கேஸஸை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கம்பைன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கேஸ் ஒன் வந்து அப்சர்வேஷன் 1ஓட மீன் அண்ட் வேரியன்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ x1 + x2 + x3 so on up to x10 இந்த டேர்ம்ஸ் ஹோல் டிவைடட் பை 10 வந்து மீன் கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு x1 + x2 + x3 + so on up to xn by 10 is equal to 2 கிடைக்கும். ஸோ இதை வந்து நியூமரேட்டர் நான் இப்படி எழுதுகிறேன், summation of xi by 10 is equal to 2. So summation of xi is equal to 20. ஓகே, இது வந்து மீன் யூஸ் பண்ணி நான் summation of xi கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து வேரியன்ஸை யூஸ் பண்ணி summation of xi² நான் கண்டுபிடிப்பேன். எப்படின்னு பார்ப்போம். ஸோ வேரியன்ஸோட ஃபார்முலா என்னென்னா x1² + x2² + so on up to xn² by 10 minus மீன் ஸ்கொயர். மீன் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 2s are 4 is equal to வேரியன்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ x1² + x2² + so on up to xn² is equal to 4 அந்த கான்ஸ்டா 6 into 10 60. ஸோ summation of xi இந்த x1² + x2² so on up to xn² நான் summation of xi² எழுதுகிறேன் is equal to 60. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த டேட்டா கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கேஸ் 2ங்கிறது அப்சர்வேஷன் 2 அந்த செகண்ட் டேட்டா செட்டை யூஸ் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த கேஸில் நான் எக்ஸ் எடுத்துருக்கிற மாதிரி இந்த கேஸில் நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் அப்சர்வேஷன்ஸு. ஸோ y1 + y2 + y3 so up to yn. என்னோட வேல்யூ என்னன்னு தெரியல, நம்ம n எடுத்துக்கலாம். பை n is equal to 3, மீன் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த y1 + y2 + y3 + so on up to yn இதை வந்து summation of yi எழுதிக்கிறேன். this is equal to 3 times of n which is 3n. ஓகே, ஒரு ரிலேஷன் கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். y1² + y2² + y3² + so on up to yn² by n minus மீன் ஸ்கொயர். மீன் வந்து 3 னா 9 is equal to வேரியன்ஸ் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ y1² + y2² + so on up to yn² is equal to இந்த 9 அந்த கன்ஸ்டா 10 வரும், 10 into இந்த n, ஸோ 10n கிடைக்கும். உங்களுக்கு இப்போ 2 ரிலேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, அதாவது கேஸ் 1 முடிஞ்சு, கேஸ் 2 முடிஞ்சு. அடுத்து கேஸ் 3 போகும். கேஸ் 3ங்கிறது வந்து அப்சர்வேஷன் 1 அதில் இருக்கிற டேட்டா ப்ளஸ் அப்சர்வேஷன் 2 இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ புது டேட்டா செட் என்னது? x1, x2, x3 so on up to x10, அதுக்கடுத்து y1, y2, y3 so on up to yn. இதுதான் நம்மளுக்கு கம்பைன் டேட்டா செட். ஸோ இதோட மீன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். மீனுங்கிறது x1 + x2 + so on up to xn, sorry x10 +
y1 plus y2 plus y3 so on up to yn whole divided by 10 plus n. இதுதான் வந்து மீன். ஓகே, நம்மளுக்கு வந்து மீன் கொடுக்கல, பட் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். வேரியன்ஸுங்கிறது x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் so on up to x10 ஸ்கொயர் ப்ளஸ் y1 square plus y2 square plus so on up to yn square by 10 plus n plus minus in the mean value x1 plus x2 plus so on up to x10 plus y1 plus y2 plus so on up to yn by 10 plus n whole square. Okay, இதை நான் வந்து சிம்பிளாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா சமேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர். இதை நான் வந்து கம்பைண்டாக நான் இப்படி எழுதலாம். சமேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் ப்ளஸ் yi ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, இல்லை நீங்கள் வந்து தனித்தனியாகவே எழுதிக்கலாம். மைனஸ் summation of xi plus yi by 10 plus n whole square. ஓகே, இப்போ நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம். சமேஷன் xi ஸ்கொயர், சமேஷன் yi ஸ்கொயர், சமேஷன் xi, சமேஷன் yi, இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சமேஷன் xi வந்து 20 கொடுத்துருக்காங்க, xi ஸ்கொயர் வந்து 60 கொடுத்துருக்காங்க. ஸோ 60 ப்ளஸ் y என்ன கொடுத்துருக்காங்க, y ஸ்கொயர் வந்து அது சமேஷன் yi ஸ்கொயர் வந்து 10n 10 by 10 plus n மைனஸ் சமேஷன் xi 20 கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் சமேஷன் yi வந்து 3n நம்மளுக்கு கிடச்சிச்சு. 3n by 10 plus n whole square. ஸோ இந்த டேர்மில் வந்து 10% டினாமினேட்டரில் இருக்குது, இந்த 10% ஸ்கொயர் இருக்குது, இந்த டேர்மில் 10% இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். அண்ட் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், எல்ஹெச்எஸில் வந்து வேரியன்ஸ் 17/9 இருக்குது. ஓகே, இப்போது 17/9 is equal to 60 plus 10n into 10 plus n minus 20 plus 3n whole square by 10 plus n whole square. ஓகே, இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 17/9 is equal to 3600 plus 60/70n plus 10n square minus 400 plus 9n square plus 6 to 120n. Okay, whole divided by 10 plus n whole square. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 17/9 is equal to n square plus 40n plus 200. ஸோ இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே 600 தான் இருக்கும். 600 ப்ளஸ் 10 100n, இங்கே வந்து 160n வரும். 160n. ஓகே ஃபைன். ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா n ஸ்கொயர் ப்ளஸ் 40n ப்ளஸ் 200 ப்ளஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் 20n ப்ளஸ் 100. ஓகே, நீங்கள் வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 17n square plus 340 plus 1700 is equal to 9n square plus 360n plus 1800. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி உங்களுக்கு 2n ஸ்கொயர் மைனஸ் 5n ப்ளஸ் மைனஸ் 25 கிடைக்கும்.
ஈக்குவல் டு ஜீரோன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 2n + 5 இன்ட்டு n - 5 இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு -5/2 அப்புறம் n இஸ் ஈக்குவல் டு 5 கிடைக்குது. n வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ இந்த ரிசல்ட் கேன்சல் ஆகுது. n இஸ் ஈக்குவல் டு 5 தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு n இஸ் ஈக்குவல் டு 5 வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கொஷினுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அவங்க வந்து கம்பைன் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனில் வந்து ஒரு டேட்டா செட்டில் என்னோடய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா கேஸையுமே கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஷினை வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக ப்ரொவைட் பண்ணிடுறேன். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ.